ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். தினமும் மாலை இந்த ஒரு தீபத்தை நாம் ஏற்றினால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மன நிம்மதியானது உண்டாகும். இந்த தீபத்தை எப்போது எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தினமும் வீட்டில் விளக்கேற்றுவது அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒன்று. எந்த வீட்டில் தீப சுடரொளியானது பரவி இருக்கின்றதோ அந்த வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் ஐஸ்வர்யமும் பெருகும். பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்து பெரிய பங்களாவில் வசித்து வந்தாலும், சிறிய வீடாக ஒரு கூரை வீட்டை அமைத்து கொண்டு வசித்து வந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருந்தாலும், வீடு என்பது வெறும் கல்லால் மண்ணால் கொண்டு மட்டும் கட்டப்பட்டதாக இருக்கக்கூடாது. சொந்த பந்தங்கள் அனைவரும் ஒற்றுமையாக, சந்தோஷமாக, பாசமாக, துன்பங்கள் இல்லாமல் எல்லாமும் கலந்து கட்டப்பட்ட ஒரு இல்லமாக தான் அந்த வீடானது இருக்க வேண்டும். உங்களது வீட்டை சந்தோஷம் நிறைந்த, சொந்த பந்தங்கள் சேர்ந்த இனிமையான இல்லமாக மாற்ற வேண்டும் என்றால் வீட்டில் மனஸ்தாபங்களோ சண்டை சச்சரவுகளோ இருக்கக்கூடாது. சுப காரியங்கள் செய்வதற்கு தடைகள் இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது. அந்த வீட்டில் அடிக்கடி கெடுதல்கள் நடந்து கொண்டே இருக்கக்கூடாது. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு வீட்டில் விளக்கேற்றுவதுதான். எந்த ஒரு வீட்டுல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றதோ அந்த வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது. அந்த வீட்டுல இருப்பவர்கள் மன நிறைவோடு இருக்க மாட்டார்கள். மருத்துவ செலவுகள் செய்து கொண்டேதான் இருப்பார்கள். மகாலட்சுமி நிறைவாக அந்த வீட்டுல தங்க மாட்டாள். வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது நிறைய இருந்தாலும், ஒரு எளிமையாக தினமும் நாம் செய்யக்கூடிய ஒரு செயலானது இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கும். முதல்ல மாலை நேரத்துல வீட்டுல விளக்கெரிய செய்வது அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. அந்த வீடானது இருளடைந்து இருக்கக்கூடாது. மிக முக்கியமாக வீட்டு பூஜை அறையானது எப்போதுமே பிரகாசமாக இருக்க வேண்டும். இந்த விளக்கேற்றுவதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஒரு சிலர் பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கேற்றுவார்கள். குளித்து விட்டு ஏற்ற வேண்டுமா, மற்றவர்கள் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த சமயத்துல ஏற்றணுமா, இப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கு. பிரம்ம முகூர்த்தத்துல நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானது. அதே போல மாலை பிரதோஷ காலமான மாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக விளக்கேற்றி அந்த விளக்கானது சூரியன் மறையும் பொழுது, அந்த இருளானது சூழும் பொழுது அந்த விளக்கின் ஒளியில நம்ம வீடானது ஜொலிக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக மாலை நேரத்துல அழகாக அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். முகம் கழுவி தலை திருத்தி கொண்டு பொட்டு இட்டு கொண்டு, முடிந்தால் தலை நிறைய பூ வைத்து கொண்டு இருந்தாலே போதும். அந்த வீட்டுல மகாலட்சுமி விரும்பி தங்குவாள். பிறகு பூஜை அறையை நாம் அலங்காரம் செய்ய வேண்டும். பூஜை அறையில தரையில மஞ்சளை கொண்டு நட்சத்திர கோலத்தை வரைய வேண்டும். இந்த மஞ்சள் நட்சத்திர கோலம் உங்களுடைய வீட்டில் மன அமைதியை கொடுக்கும். இது மஞ்சள் தூளை பயன்படுத்தி தான் நம்ம செய்யணுமே தவிர மஞ்சள் கலர் சாக்பீஸால செய்யாதீர்கள். இப்படி மஞ்சள் நிறத்துல நாம் நட்சத்திர வடிவில கோலம் போடும் பொழுது அந்த வீட்டுல சண்டை சச்சரவுகள் இருக்காது. தேவையற்ற அசுப காரியங்கள் நடக்காமல் இருக்கும். இந்த மஞ்சள் பொடியை பயன்படுத்தி கோலத்தை வரைந்து கொள்ளுங்கள். அந்த கோலத்தின் மேலே 2 வேப்ப இலைகள் வைக்க வேண்டும். இந்த வேப்ப இலையானது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை அழிக்கும். அந்த வேப்பிலைக்கு மேல 2 மண் அகல் தீபத்தை வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி திரி போட்டு வழிபாடு செய்து வந்தாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி, மனக்குழப்பங்கள் நீங்கி, மனதில் ஒரு நிம்மதியானது பிறக்கும். தொடர்ந்து 48 நாட்கள் செய்யலாம். முடிந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் இதை செய்யும் பொழுது உங்களுடைய இல்லமானது இனிமையான இல்லமாக மாறி போகும். தினமும்
அந்த பழைய மஞ்சள் நட்சத்திர கோலத்தை துடைப்பத்தால் சுத்தம் செய்யக்கூடாது. ஒரு சுத்தமான துணியை கொண்டு அந்த மஞ்சளை தனியாக சேகரித்து கால்படாத இடத்துல கொட்டிவிட வேண்டும். மீண்டும் புது மஞ்சளை வைத்துதான் கோலம் வரைய வேண்டும். இந்த தீபத்தை தொடர்ச்சியாக நம்ம ஏற்றக்கூடிய பட்சத்துல வீட்டுல சண்டை சச்சரவுகள் குறையும், மன நிம்மதியானது உண்டாகும், சுப காரியங்கள் நடக்க தொடங்கும், சுபிக்ஷம் உண்டாகும். ஒரு சிலருக்கு மனம் இருந்தாலும் பூஜை செய்யக்கூடிய வாய்ப்பு அமையாது. அப்படிப்பட்டவர்கள் உடனே இந்த முறையில் தீபம் ஏற்றுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் உடனடியாக அகற்றப்பட்டு வீட்டில் நிம்மதியானது நிலவும். நம்பிக்கையோட இந்த ஒரு சிறிய எளிய பரிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், குடும்பத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் நீங்கி மனதில் நிம்மதி பிறப்பதோடு சுபிக்ஷமானது ஏற்படும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.